அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு பிள்ளைகள். இன்றைக்கு நாம வகுப்புல கைரோஸ்கோபிக் ப்ரெசிஷன் சம்பந்தமா பார்க்க போறோம். அதாவது சுழற்சி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய அச்சு சுழற்சி அடைவது தொடர்பாக நம்ம பார்க்க போறோம். இதை நாம 2008ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 59வது MCQல நாம இப்படிப்பட்ட ஒரு படத்தை நம்ம பார்த்திருப்போம். இந்த படத்துல இருந்து இந்த துணிக்கையானது பியிலிருந்து கைவிடப்படுகின்ற நிலையில அதுல இயக்கம் தொடர்பான ஒரு கேள்வியை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கிருந்து நாம இந்த தியரியை தொடரலாம். இது ஒரு சாதாரண MCQவாக நம்மளுக்கு வந்திருந்தாலும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தியரி ஒரு ஸ்ட்ரக்சராகவோ அல்லது ஒரு எஸ்ஏ கேள்வியாகவோ மாறக்கூடிய அளவுக்கு நிறைய விடயப்பரப்புகள் இருக்கிறதால இது நம்மளுக்கு பயன் தரலாம். ஒரு சுழற்சி இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு ஏரியாவாக நம்ம இதை பார்க்கலாம். சரி, அப்ப அச்சு சுழற்சின்னு சொல்லிச்சேன்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, நம்ம எல்லாருமே சின்ன வயசுல விளையாடி இருப்போம், பம்பரத்தை கொண்டு சுழற்றி விளையாடி இருப்போம். அப்ப பம்பரத்தை நம்மளுக்கு தெரியும் ஒரு குறும்பை வடிவில நாம் இருக்கிறது நாம அனுப்பிச்சிருப்போம். பெரும்பாலான பம்பரங்கள் சின்ன வயசுல நீங்க விளையாடி இருப்பீங்க, உருட்டி விளையாடி இருப்பீங்க. அந்த பம்பரத்துல நாம அந்த நூலை சுத்தி போட்டு இழுத்து விட்டோன்னா அது மிக வேகமாக ஓடக்கூடியதை நம்ம பார்த்திருப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த அடிக்கிற நிலைக்குத்து அச்சில இருந்து அது கொஞ்சம் டில்ட் ஆகி சாய்ஞ்சதாக நம்மளுக்கு என்ன செய்யும், அது சுழற்சி அடையும். இப்படி சுழற்சி அடையக்குள்ள நீங்க நல்லா அவதானிச்சிருப்பீங்க. அந்த அச்சுமே ஒரு கூம்பூசல் கிடைவட்ட இயக்கத்தை போல ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுறதை நம்ம பார்ப்போம். அந்த அச்சு ஒரு சுழற்சிக்கு உள்ளாகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இது சுத்தக்குள்ள இந்த அடிக்கிற அச்சு இப்படி ஒரு சுழற்சிக்கு உள்ளாகும். இதுதான் அச்சு சுழற்சி. இதே மாதிரி தான் நம்ம பூமியை பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த பம்பரத்தின் சுழற்சியை போலதான் பூமியும் சரியாக நிலைக்குற்று அச்சு பற்றி இல்லாமலுக்கு கொஞ்சம் டில்ட் ஆகி 23 வகை சாய்வாக காணப்படும். அப்ப இதுல சுழற்சியின் பொழுதும் அதுல அச்சு ஒரு சுழற்சிக்குள்ளாகிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி வரக்கூடிய ஒரு விஷயம்தான் சுழற்சி இயக்கத்தின் பொழுது சுழற்சி அச்சானது அச்சுக்குள்ளாகிற அந்த சுழற்சிக்குள்ளாகிற அந்த இடத்தை நாம இந்த இடத்துல நாம விலகப்புறம் அதுக்கு இந்த எளிய வடிவமைப்பாக இந்த 2008ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி இருந்து தொடங்கும். சரி பிள்ளை, இப்ப இந்த இருக்கிற இடத்தை எடுப்போம். முதலாவது இந்த இயக்கத்தை விளங்கிக் கொள்ளும். சாதாரணமாக இந்த இடத்துல என்னென்ன விசைகள் தொழிற்படுகின்றது நீ பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா, இந்த இலையில இது கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில இந்த இலையானது இந்த துணிக்கையின் மீது இந்த இருக்கிற தொகுதியின் மீது ஒரு இழுவையை வழங்க போகுது இல்லையா? அதே நேரத்துல பி ஆனது இப்ப பிடிக்கப்பட்டு பி பிடிக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் அந்த கையால் அந்த இடத்துல ஒரு மறுதாக்கம் வழங்கப்படும், சமப்படுத்தப்பட்டும். இது தவிர இந்த தொகுதியில் உள்ள மிக பிரதானமான ஒரு விசைதான் இந்த ஒட்டுமொத்த தொகுதியினதும் நிறை. நாம் எடுக்கலாம் இருக்கிறது ஒரு 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 சைக்கிளினுடைய சக்கரம் என்பதாக கருதி நம்ம செலுத்தினா அன்னளவாக இந்த புவியீர்ப்பு மையம் மத்தியில காணப்படும், இந்த கோல்றையும் மத்தியில காணப்படும். சோ விலையிலாக நாம பார்த்தோம்னு செலுத்தினாலும் மொத்தமாக நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுன்னு செலுத்தினா இதுல நிறை தாக்கும் புள்ளியாக நாம இந்த இருக்கிற மத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளும். இது ஒரு சீரான கோல் என்பதாகவும் இதையும் ஒரு சீரான ஒரு வட்ட தட்டு அடிப்படையிலான ஒரு வடயமாகவும் நாம கொண்டோம்னு செலுத்தினா இந்த நடு பகுதியில இதனுடைய நிறை தாக்குறதை நம்ம பார்க்கணும். இதுதான் இங்க காணப்படக்கூடிய பிரதானமான விஷயம். ஆரம்பத்துல கைப்பிடிக்கப்படுது. இப்ப கேள்வி, மிக வேகமான ஒரு கோண வேகத்துடன் இது சுழற்றப்படுகிறது. மிக வேகமான ஒரு கோண வேகத்துடன் இது சுழற்றப்படுகிறது. அப்ப நல்லா திசையை நாம நல்லா அவதானிக்கணும் பிள்ளைகள். இந்த 3D படங்கள், அதாவது முப்பரிமாணத்தில் உள்ள படங்களை இருபரிமாணத்துல பார்க்கக்குள்ள கொஞ்சம் அவதானமாக பார்க்கணும். அப்ப இதுல பாருங்க, இந்த கோட்டை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இருக்கிறதுல தெரியுது, இந்த இருக்கிறதுல தெரியுது, இந்த இருக்கிறதுல இந்த கோடு மறைஞ்சிருக்கு. அதோட கருத்து என்ன? இது பின்னால உள்ளுக்கு போய் முன்னால உள்ளுக்கு வருகிறது. சரியா? பின்னால உள்ளுக்கு போய் முன்னுக்குள்ளுக்கு வருது. அதாவது இந்த முன்பகுதி மறைக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டில். பின்பகுதி நம்மளுக்கு என்ன செய்யுது? இந்த இருக்கிற பின்பகுதி மறைஞ்சி முன்பகுதி நம்மளுக்கு டயர் மறைக்கு. அப்ப அதுல இருந்து நீங்க தெளிவா விளங்கி கொண்டிருப்பீங்க. அப்ப கோண வேகமும் உங்களுக்கு தெரியுது. எப்படி வருகிறது? அந்த குழாய் இந்த அடிக்கிற கோல் இப்படி இருந்தா இந்த கோல்ல இங்கல பக்கமாக நம்மளுக்கு என்ன செய்யப்படுது? கோண வேகம் கொடுக்கப்படுவதாக நம்மளுக்கு காட்டப்பட்டிருக்கு. சரி, இது மிக உயர்வான வேகத்துல சுழற்றி விடப்பட்டு இந்த இடத்துல இருந்து கை விடுவிக்கப்பட்டா ஒரு இயக்கம் என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வி. சரி, முதலாவது நாம சுழல்றதுக்கு முன்னர் உள்ள நிலையை எடுப்போம். இந்த இருக்கிற தொகுதி இப்படியே இருக்கிற நிலையில ஒருவர் பிடிச்சிட்டு இது சுழற்றப்படல. அதாவது இந்த நேரத்துல இப்ப நாம கொஞ்சம் நேரம் கன்சர்ன் பண்ணுவோம். இந்த இருக்கிற கோண வேகம் இல்ல, தொகுதியில கோண வேகம் இல்ல. அப்படியான சந்தர்ப்பத்துல இந்த இயக்கம் எப்படி நடந்திருக்கும்? எந்த டவுட்டுமே இல்லை. என்ன, இதை விட்டாங்க, இந்த இருக்கிற இடத்துல ஒரு திருப்பம் இருக்கி. ஏன் திருப்பம் இருக்கி? இது ஒரு சுழலிடம், இதுவும் ஒரு சுழலிடமாக தொழிற்படும். இந்த புள்ளி பற்றி தொகுதியில ஒரு இணை உருவாகும். இந்த இருக்கிற புள்ளியிலிருந்து இந்த பக்கம் ஒரு முறுக்கம் உண்டாக போகுது. அப்ப வலஞ்சுழி முறுக்கம் நம்மளுக்கு தெரியும். விஞ்ஞான முறைப்படி முறுக்கத்தை நாம எப்படி திசை வரையறுக்கிற சம்பந்தமா மிக டீட்டெயிலான வீடியோ நாம போட்டிருக்கோம். காவிகள்ல போய் பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான இந்த வீடியோல நம்ம அந்த லிங்கை நம்ம நினைச்சுக்கொள்றோம். சரியா? அப்ப நம்மளுக்கு தெரியும் சுழலிடத்துல இருந்து, சரியா, சுழலிடத்துல இருந்து வழக்கை விதிப்படி விசை திரும்பல நாம என்ன செய்யணும்? அளந்து கொள்ளணும். அப்ப தாளை உள்நோக்கிய திசையில இந்த இடத்துல ஒரு முறுக்கம் உருவாகும். அப்ப தாளை உள்நோக்கிய திசையில என்ன செய்யும்? இந்த இடத்துல ஒரு முறுக்கம் உருவாகும். அப்ப இந்த முறுக்கம் என்ன செய்ய பாக்குது? இப்ப இந்த வேற எந்த சுழற்சியும் இல்லைன்னு நம்ம கருதிருக்கோம். இப்ப நாம இப்ப ஹைச்சிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த ஒமேகா இல்ல.
சரியா? ஒமேகா இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இந்த திருப்பம் இந்த இருக்கிற இடத்துல விசை இணைய உண்டாக்கி இந்த இருக்கிற தொகுதி அப்படி என்ன செய்ய பார்க்கும்? கீழே உழப்பாக்கும். அப்படியே தொகுதி என்ன செய்ய பார்க்கும்? கீழே உழப்பாக்கும். ஏன்? இது ரெண்டும் சமமான விசையாக இருந்தாலும் டீயும் சமமாக இருந்தாலும் ஒரு தொகுதி முழுமையாக உறுதி சமநிலையில் இருக்கிறேன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன தேவை? விளைவில் விசையும் பூச்சியமாக இருக்கணும், அந்த இடத்துல இருக்கிற விளைவில் முறுக்கமும் பூச்சியமாக இருக்கணும். இல்லை, இந்த திருப்பம் வந்துட்டு அப்ப இந்த இடத்துல நேர்கோட்டு இயக்கம் இல்லாத போதும் ஒரு சுழற்சி ஒன்று ஏற்படுத்தப்படும். அது விசையால் இணையும். அப்ப அந்த விசையால் இணைஞ்சு இது ரெண்டும் நேர்கோட்டுக்கு வந்தா மட்டும்தான் சமநிலை சாத்தியப்படும். ஆனா அதுக்கு இடையில அப்படியே சும்மா ஃப்ரீ ஃபோலா உள்ளாது என்ன செய்யும்? இஞ்சொரு சுழலிடம் இருக்கிறதால இது வந்து என்ன செய்யும்? இஞ்சால இது முன்னுக்கு போக இது கொஞ்சம் ஆடி அசைஞ்சு இப்படி என்ன செய்யும்? ஒரு எளிமை இயக்கம் போல கொஞ்சம் இப்படி வந்து என்ன செய்யும்? ஆட்டத்துக்குள்ளாகி இது ஓய்வடைகிறது நம்ம பார்ப்போம். இது எப்ப? சாதாரணமாக இது இந்த அடிக்கிற எந்த சுழற்சிக்கும் உள்ளாகங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்ப இதுக்கு பிரதானமான காரணம் என்ன பிள்ளை? இங்க நிறை தாக்கிச்சு, இந்த நிறையிலிருந்து சுழலிடம் ஒரு தூரத்தில் இருந்துச்சு, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட சுழலிடத்தில் இருந்தான ஒரு விசை தொழிற்படுவதன் காரணமாக அந்த இடத்துல ஒரு முறுக்கம் உருவாகிச்சு. அந்த முறுக்கம் ஒரு விசையினையை தோற்றுவிச்சிச்சு. ரெண்டும் சமநிலை அடையும் வரை இயக்கத்துல வந்துச்சு. அப்ப ஆரம்பத்துல நீங்க பிடிச்சு விடக்குள்ள அழுத்த சக்தி காணப்படுகிறது. இந்த இருக்கிற புவிப்பு மையம் உயர்வுல காணப்படுறதால அந்த அழுத்த சக்தி இயங்கும் பொழுது இயக்க சக்தியாக மாறி அலைவு இயக்கத்துக்கு உள்ளாகி கடைசியில ஓய்வடையும் நிலைக்குத்தாக. அப்ப நிலைக்குத்தாக என்ன செய்யும்? ஓய்வடையும். அப்ப இப்படி ஒரு செட்டப்புக்கு வந்துச்சுன்னு சொன்னா இப்ப வர்ற புவியீர்ப்பு மையம் இந்த இருக்கிற சென்டருக்கு வந்துருவாரு. சென்டருக்கு வந்ததுக்கு பிறகு தொகுதியில எந்த முறுக்கமும் இல்லை. இதுக்கு பிறகுதான் சமநிலை சாத்தியப்படும். சரியோ? இது சாதாரணமாக இந்த இருக்கிற சக்கரம் சுழற்சி அடையாத போது. சரி, இப்ப சுழற்சி அடைஞ்சா என்ன நடக்கும்? இவர் ஒரு சுழற்சிக்குள்ளாகினார் செஞ்சா என்ன நடக்கும் பார்ப்போம். மிக அவதானமாக நீங்க அதுல பார்க்கணும். அந்த கேள்வியில மிக மிக நுணுக்கமான ஒரு சொல்ல பார்த்திருப்பாரு. மிக வேகமான சரியான மிக பருமன் கூடிய ஒரு கோண வேகத்தோட தான் இந்த இருக்கிற சுழற்சி நடக்குது. அது ஏன்னு சொல்லி நாம இந்த வீடியோ முடிவுல நம்மளுக்கு தெரியும். அது ஏன் சின்ன கோண வேகமாக இருக்கக்கூடா, மிக உயர்வான கோண வேகமாக இருக்கணும். அப்ப மட்டும்தான் இது நம்ம சாத்தியப்பட போதும். சரி, இப்ப நாம கதப்பம் கோண உந்த காப்பு தத்துவம். இப்ப நான் இந்த வீடியோ கதைக்கிறதுக்கு முதல் நீங்க கோண உந்த காப்பு தத்துவம் பற்றி, உந்தத்தை பற்றி, அதுக்கு திசை பார்க்கறத பத்தி, அடுத்தது காவிகளுக்கான கூட்டல் சம்பந்தமாக எல்லாம் நாம ஏற்கனவே பேசின பல வீடியோக்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதுல சந்தேகம் இருக்கிறார்கள், திரும்ப இருக்க பார்த்துட்டு வாங்க. சரியோ? இப்ப இதுல நாம சுருக்கமாக அதை பார்ப்போம். சரி, இப்ப முதலாவது இந்த இயக்கத்தை நாம விளங்கிக் கொள்றதுக்கு முதல் இந்த இருக்கிற இடத்துல என்ன நடக்குது? நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இழுவை காணப்படுகிறது, நிறை காணப்படுகிறது. இவற்றுக்கு அதிகமாக இன்னொன்று யாருன்னு சொல்லி சொன்னா இந்த இருக்கிற சுழற்சியின் காரணமாக இந்த தொகுதியில மக்கள் ஒரு கோண உந்தம் காணப்படும். இப்ப முதலாவது வேலை அந்த கோண உந்தத்துல திசையை நாம கண்டறியும். எப்படி கண்டறிகிற? நாம ஏற்கனவே சொல்லி தந்திருக்கோம். கோண வேகமாக இருக்கட்டும், முறுக்கமாக இருக்கட்டும், கோண உந்தமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் நம்ம திசையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி சொன்னா வலக்கை உள்ளங்கை விதி. இப்ப நம்மளுக்கு தெளிவா தெரியும் இந்த கோண வேகம் இந்த அறிகிற கோள் பற்றி இந்த திசையில கோண வேகம் இருப்பதாக காட்டப்பட்டிருக்கு. அப்ப கோண வேகத்தின் திசை எங்களை பக்கம் விதிக்க போகுது. இங்க இருந்து பலம் நோக்கி காணப்படும். இங்க இருந்து எப்படி இருக்கும்? பலம் நோக்கி காணப்படும். அப்ப கோண உந்தத்தின் திசை எங்கால இருக்கும்? அதே திசையில தான் காணப்படும். ரெண்டும் ஒரே திசை. சரியோ? எந்த டவுட்டும் இல்லை நம்ம. அப்ப நான் இந்த இடத்துல கோண உந்தமானது இப்படி இருக்கும் சொன்னா பிள்ளையா? அப்ப கோண உந்தத்தை நான் குறிச்சு கொள்றதுக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோண உந்தத்தை நான் குறிச்சு கொள்றதுக்கு எல் என்பதாக குறிச்சு கொள்றேன், அல்லது எல் இனிஷியல் காட்டுறதுக்காக எல் ஐ என்பதாக குறிச்சு கொள்றேன். இதுல யாருக்குமே எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புறேன். சரிதானே? சிம்பிள். வலக்கை உள்ளங்கை விதியை பயன்படுத்தினேன். எங்கால பக்கம் சுத்துன்னு பார்த்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பரிமாணத்துல படம் இருக்கக்குள்ள கொஞ்சம் அவதானமா பார்த்துக்கணும். அம்புக்குறி உள்ளுக்கு இருந்து போகுதா அல்லது வெளியால இருந்து போகுதான்னு அதை பார்த்தீங்க, பிரிச்சு கொண்டீங்க. எந்த டவுட்டும் இல்லை. சரி, இப்படியே இருக்க இன்னும் ஒரு விஷயத்துக்கு வருவோம். சடத்துவம். இப்ப உதாரணமா யோசிங்க, நல்ல வேகத்துல ஒரு ட்ரெயின் ஒன்று வருது, நல்ல உயர் வேகத்துல ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. அதை கட் பண்ணி இன்னொரு சந்தர்ப்பத்தை யோசிங்க, ஒரு கணக்கான வேகத்துல ஒரு சைக்கிள் ஒன்று வருது. இந்த சைக்கிள்ல உங்களோட கூட்டாளி முன்னுக்கு வந்துட்டு முன்னுக்கு பாஞ்சி அவரை ஹெண்டில பிடிச்சி நிறுத்தாட்டுறதுக்கு உங்களுக்கு இயலுதா? சாத்தியப்படும். சரியா? இதே வேலைய நம்ம சைக்கிளை நிறுத்தாட்டினால் தானே சொல்லி ட்ரெயினுக்கு முன்னுக்கு பாஞ்சு பாத்தீங்கன்னு சரி என்ன மகள் வரும்? உமா கோல் எடுக்க வேண்டியதான், கவன சுத்துங்கன்னு சரி இல்லையா? சந்தூக்குல தூக்கிட்டு போய் கபருக்கு வைப்பாங்க. ஏன் சாத்தியப்படல மக்கள்? சைக்கிள்ல இருந்து நீங்க பார்க்கக்குள்ள அதுல உந்தம் கடும் குறைய, திரிவும் குறைய, வேகமும் குறைய. உந்தம் அதாவது இயக்க பருமன் சொல்லுவோம். ஒரு இயக்கத்தின் இயக்க பருமன் தான் உந்தம். அப்ப ஒரு சைக்கிள்ற இயக்கத்தை நீங்க கருதக்குள்ள ஒரு சாதாரண வேகத்துல அவர் வரக்குள்ள அங்க இயக்க பருமன் குறைவாக காணப்படும். கட் பண்ணுங்க, ட்ரெயினுக்கு போங்க. திரிவு மிக மிக பெருசி, வேகமும் மிக அதிகம்.
இயக்க பருமன் எப்படி இருக்கும்? மிக உயர்வாக காணப்படும். இயக்க பருமன் கூடுற என்று சொல்ற கருத்து பிள்ளைகள் அதுல சடத்துவமும் கூடும். விச் மீன்ஸ் அதுல இயக்கத்தை மாற்ற மறுக்கிற தன்மை உயர்வாக காணப்படும். அதுல சில மாத்தேலாம். இயங்கிட்டு இருக்காருன்னு சொன்னா நிறுத்தாட்டுறது கஷ்டம், நின்றுட்டு இருக்காருன்னு சொன்னா தள்ளி ஒழுப்புறது கஷ்டம். ஒரு மோட்டார் சைக்கிள்ல தள்ளி ஸ்டார்ட் எடுத்து விட்டுறலாம், ட்ரெயினை தள்ளி ஸ்டார்ட் எடுக்கலுமா? இல்ல, ஜம்பர் பின்னுக்கு மஞ்சள் ஆகும், உங்களால தள்ளி எடுக்கலாம். மிச்சம் சாத்தியம் குறைவான ஒரு விஷயமாக்கள். இது உங்களுக்கு பேசிக்கா தெரியும். சேம் சினாரியோ அப்படியே உந்தத்தை கட் பண்ணிட்டு கோண உந்தம் செல்வோம். ஒரு சுழற்சி இயக்கத்தில் இருக்காரு, கோண உந்தம் உயர்வாக காணப்படுது, கோண உந்தம் குறைவாக காணப்படுது. ரெண்டு சந்தர்ப்பத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த கோண உந்தம் உயர்வாகின்ற பொழுது அதுல இயக்கத்தை மாற்ற மறுக்கிற தன்மை உயர்வாக காணப்படும். உங்களால் அந்த இயக்கத்தை மாத்துறது கஷ்டம். விச் மீன்ஸ் அந்த கோண உந்தத்துல திசையை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதை மாத்த மறுக்கும். விளங்குதா? சின்ன கோண வேகமாக இருந்தா கொஞ்சம் லேசி மாத்தலாம். கோண வேகம் பெருசாகி சடத்துவ திருப்பமும் பெருசாகிற சந்தர்ப்பத்துல கோண உந்தம் பெருசாகும். இந்த கோண உந்தம் பெருசாகிற சந்தர்ப்பத்துல அதுல இயக்கத்தை மாற்ற மறுக்கும் தன்மை உயர்வு. அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். இது உங்களுக்கு பேசிக்கா விளங்கிட்டா இது உங்களுக்கு மிச்ச அவசியம். இந்த இடத்துல நம்ம போகணும். சரி பிள்ளை, இப்ப நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் உளுந்ததுக்கு காரணம் என்ன பிள்ளை? கீழே உளுந்ததுக்கு காரணம் என்ன? இவர் சுத்துறதுக்கு முதல் தொகுதியில திருப்பம் வந்தது. திருப்பத்துக்கு இன்னொரு பேர் என்ன? முறுக்கம். இன்னொரு பேர் என்ன? விசை திருப்பம். இன்னொரு பேர் என்ன? விசை இணை. இன்னொரு பேர் என்ன? இணையாலான சரியா விசை. இப்படி பல பேர்ல சொல்லுவாங்க. எல்லாம் அவருதான். சரி, இப்ப இந்த இடத்துல முறுக்கம் வந்ததாலதான் அவர் திரும்பினார். முறுக்கம் வந்ததாலதான் திரும்பினார். இந்த முறுக்கம் இவரை திருப்புறத்துக்கு பதிலா வேறொரு மாற்றத்தை அங்க உண்டாக்கலுமாக இருந்தா இவரை திரும்பாமலுக்கு இருக்கலாம் தானே? நாம ஒன்றை கொடுத்தோம், விசைய கொடுத்தோம். விசைக்கு செய்யக்கூடிய வேலை ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோ. அதுல ஏ பி. ஏ கட்டாயம் நடக்கும், பி நடக்கலன்னு சொன்னா, அல்லது பி அவர் செஞ்சுட்டாரு சொன்னா ஏ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இங்க விசை இணை வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. முறுக்கம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு விட்டது. இந்த முறுக்கத்துக்கு ஒன்று வேறு கீழே உள்ளனும். இது தவிர அவர் வேறொரு மாற்றத்தை உண்டாக்கியலுமாக இருந்தா கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம்? இந்த விழுகைய தவிர்க்க முடியும். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் இங்க நம்மளுக்கு உண்டாக போகுது. பாருங்க, அப்ப இதை நம்ம விளங்கக்குள்ள இது ஒரு 3Dல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். விளங்கிட்டா? அப்ப நாம முடியுமான வரைக்கும் ஒரு இருபடிமான தளத்துல அதை விளங்கப்படுத்துறது. முதலாவது நாம சொல்லுவோம், நீங்க ஏற்கனவே நாம சொல்லிட்டோம், இந்த இருக்கிற புள்ளியில தோன்றின முறுக்கம் எந்த திசையில இருக்கும் பிள்ளை? முறுக்கம் எந்த திசையில இருக்கும்? நாம ஏற்கனவே பேசிட்டோம். இந்த அறிக்கை சொல்லிட்டோம், விசை இங்கால பக்கம் தாக்குது. அப்ப வலஞ்சுழி. சரியா? வலஞ்சுழி. விச் மீன்ஸ் சயின்டிபிகலி டாக்கிங் என்ன? காலை உள்நோக்கி. அதை நம்ம எப்படி குறிச்சு கொள்ளும்? விஞ்ஞான முறையில இப்படி புல்லடி போட்டு குறிப்போம் இல்லையா? இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக முப்பரிமாணத்துல அதை குறிக்கிறதுக்கு முயற்சிக்கும். அதுல கருத்து என்ன? இந்த இடத்துல இருக்கிற இப்படி ஒரு கிடைத்தளத்தை கருது. இந்த இருக்கிற ஒயிட் போர்ட்டுக்கு செங்குத்தாக இப்படி இருக்கிற கிடைத்தளத்துல எப்படி இருக்கும்? அது உள்நோக்கின கோடாக இருக்கும் இல்லையா? அந்த உள்நோக்கின கோட்டை நான் கீறதுக்கு முயற்சிக்கிறேன். அவை உதாரணமாக இப்படி கீறலாம். இந்த திசையில முறுக்கம் இருக்கும். சரியா? முறுக்கத்தை குறிக்கிறதுக்கு நம்ம டாவ்னு சொல்லக்கூடிய கிரேக்கெழுத்தை பயன்படுத்துவோம் இல்லையா? டாவ். சரியா? டோக். சரி, ஆங்கிலத்துல அதை குறிக்கிறதுக்கு இந்த குறியீடு. அப்ப இது எப்படி இருக்கும் சொல்லிட்டேன்னா, இன்னடிக்கிற நிலைக்குத்தாக இருக்கக்கூடிய இதுக்கும் செங்குத்தாக காணப்படும். நிலைக்குத்து கோட்டுக்கும் செங்குத்தாக காணப்படும். இன்னடிக்கிற சிவப்புக்கும் செங்குத்தாக காணப்படும். கிடையாக இருக்கக்கூடிய சிவப்புக்கும் செங்குத்தாக காணப்படும். அப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் மக்கள். இந்த அடிக்கிற எல்லுங்கிறது இப்படி இருக்கி, இந்த பச்சையை நம்ம போட்டுக்கிற டோக்குங்கிறது இப்படி இருக்கு. அப்படியே நீங்க மேலுக்கு வந்து உத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா எப்படி இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக காணப்படும். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும். சேம் வே இலை எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. சரியா? அது இங்கால பக்கம் இருந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இப்படி இருக்கு. அப்ப மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. அப்ப தெளிவா விளைக்கொள்ளும். விளங்கிட்டா? ஏன்னு சொல்லிச்சேன்னா 3Dல பார்க்கக்குள்ள நீங்க இருவரிமான பேப்பர்ல பார்க்கக்குள்ள உங்களுக்கு குழப்ப பார்க்கலாம். ஏன் இப்படி போட்டிருக்காருன்னு சொல்லி அப்ப உங்களுக்கு விளங்குது. மூணும் ஒன்றுக்கொன்று செங்குத்து உங்களுக்கு விளங்குறதுக்காக போட்டிருக்கு. சரி பிள்ளை, இப்ப நீங்க சொல்லுங்க, நியூட்டன் 2ஆம் விதி என்ன சொல்லுது? நியூட்டன் 2ஆம் விதி என்ன சொல்லுது? பிரயோகிக்கப்பட்ட விசையானது அங்கு ஏற்படுத்தப்பட்ட உந்த மாற்ற வீதத்துக்கு பிறகும் நேர் வீத சமனாகவும் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், அதே திசையிலையும் இருக்கும் இல்லையா? என்ன திசையில அங்க உந்த மாற்றம் உண்டாகிச்சோ அதே திசையில தான் பிரயோகிக்கப்பட்ட விசையும் இருக்கும். அதுல இருந்து நாம் எடுத்துக்கொண்ட சமன்பாடு என்ன பிள்ளைகள்? F சமன் ma. F சமன் ma. F காவி என்ன திசையில இருக்கோ அதே திசையில தான் ஆர்முடுதல் காவியும் காணப்படும். அல்லது இதை நாம் அப்படியே உந்தமாற்ற வீதம் என்பதாக கழிச்சு கொண்டு சொல்லி சொன்னா ஒட்டுமொத்த உந்தமாற்ற வீதமும் யார திசையில காணப்படுவார்? இந்த அறிகிற பியினுடைய திசையில காணப்படுவார். இது நம்மளுக்கு தெரியும். சாரி, பிரயோகிக்கப்பட்ட விசையினுடைய திசையில காணப்படுவார். இதே விளக்கத்தை நாம கோண இயக்கத்துக்கு நாம
ஒரு எங்கில மொமெண்டமுக்கு நாம் இந்த விதியை நம்ம சொல்லக்குள்ள இங்க பிரயோக விசை செஞ்ச வேலையை அங்க யார் செய்வா? பிரயோக முறுக்கம். அப்ப பிரயோக முறுக்கத்தின் திசையில தான் என்ன இருக்கும்? உந்த மாற்றம் இருக்கும். பிரயோக விசையின் திசையில தான் என்ன இருக்கும் மக்கள்? உந்த மாற்றம் இருக்கும். இப்ப இந்த இடத்துல பிரயோக முறுக்கத்தின் திசையில சரியா, இந்த இடத்துல நாம சொன்னோம் இந்த இருக்கிற திசையில ஆரம்ப முறுக்கம் காணப்படுகிறது தொகுதியில். எதன் காரணமாக? இந்த இருக்கிற சக்கரத்தின் சுழற்சியின் காரணமாக ஆரம்ப உந்தமானது இந்த திசையில காணப்படுது. இந்த நேரத்துல முறுக்கம் தாளை உள்நோக்கிய திசையில காணப்படுது. இப்ப உடனடியாக உங்களுக்கு விளங்கும், இந்த இருக்கிற முறுக்கத்தால ஒரு கோண உந்தத்தில் மாற்றம் உண்டாகும். அப்படி உண்டாகினா அந்த உந்த மாற்றம் எப்படி இருக்கும்? இதே திசைக்கு சமாந்தரமானதாக இருக்கும். இதே திசைக்கு சமாந்தரமானதாக இருக்கும். ஓமா இல்லையா? இந்த அடிக்கிற இதுல இருந்து நாம சொன்ன இந்த அடிக்கிற இதே சமன்பாட்டுல இருந்து டோக் சமன் ஐ அல்பா என்பதாக சொல்லிக்கொள்ள எழும் இல்லையா? அப்ப இங்க இருக்கிற டோக்கினுடைய அதாவது முறுக்கத்தினுடைய சரியா, முறுக்கத்தினுடைய அதே திசையில தான் கோண உந்த மாற்றமும் நிகழும் என்ற திசை ஒன்று. அப்ப இது எப்படி தாளை உள்நோக்கிய திசையில இருக்கோ அதே திசையில இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு கோண உந்த மாற்றமும் உண்டாகும். அதை நாம இந்த இடத்துல குறிக்கலாம். சரி, எந்த இடத்துல குறிக்கலாம்? அல்லது நான் இந்த இடத்துல குறிச்சுக்க சரியா, ஒரு கோண உந்த மாற்றம் ஒன்று நிகழும். அந்த கோண உந்த மாற்றம் எங்கால பக்கம் இருக்கும்? தாளை உள்நோக்கிய திசையில இருக்கும். இப்ப சொல்லுங்க, எனக்கு ஆரம்பத்துல இப்படி கோண உந்தம் காணப்படுகிறது சரியா. கோண உந்த மாற்றம் இந்த திசையில வரணும்னு சொல்லிச்சேன்னா இப்ப கோண உந்தம் எங்க போயிருக்கணும்? இதை நீங்க சிம்பிளாக விளங்குறதுக்கு இந்த அடிக்கிற இதை இது இப்ப நான் ஏற்கனவே சொன்ன என்ன, இந்த அடிக்கிற ஒயிட் போர்டுக்கு செங்குத்தான இந்த தளம். இந்த தளத்துல மேலுக்கு இருந்து பார்த்தா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்றதை நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல கிரிக்கொள்ளும். அப்ப இதுதான் LI. இது கிடைத்தளத்துல மேல இருந்து பார்த்தா இப்படி இருக்கு பாப்போம் சரியா. இதுதான் LI. ஆரம்பத்துல இருந்த உந்தம் LI சரியோ. அப்ப இந்த நேரத்துல இப்ப டோக் எப்படி நான் குறிக்க வேண்டி வரும்? இந்த அடிக்கிற டோக் எப்படி வரும்? இந்த அடிக்கிற இடத்துல இருக்கு இல்லையா? அப்ப டாவுண்டு செல்லக்கூடிய இந்த கோண உந்த மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய முறுக்கம் தொகுதியில அந்த முறுக்கம் யாரால அந்த முறுக்கம் வரும்? இந்த அடிக்கிற நிறையின் காரணமாக வந்த முறுக்கம். இந்த நிறையின் காரணமாக வந்த முறுக்கம் எங்க இருக்க போகுது? மேல் நோக்கி. ஏன்னா மேல் நோக்கி குறிக்கும் தாளை உள்நோக்கி இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த அடிக்கிற கிடைத்தால மேலுக்கு இருந்து பாக்குறாப்புல அப்ப தாள்ல ஹீரோக்குள்ள எப்படி வரும்? அது மேல மாதிரி விளங்கும். சரி, இப்ப இந்த இருக்கிற முறுக்கத்தின் காரணமாக என்ன செய்யும்? இதுக்கு சமாந்தரமான திசையில என்ன உருவாகும்? டெல்டாயில் உருவாகும். அப்ப கோண முறுக்கம் சரியா உந்த மாற்ற வீதத்துக்கு சமனாக இருக்கும் இல்லையா? கோண உந்த மாற்ற வீதத்துக்கு சமனாக இருக்கும் கோண முறுக்கம்ங்கிறது. அப்ப இது ரெண்டும் சமாந்தரம் தானே. ஆனா பருமண்ட சமனா இருக்கணுமா? இருக்கிற அவசியம் இல்ல மக்கள். இது இருக்கிற அதே நீளத்துக்கு அந்த காவி இருக்குமா? இல்ல. அதோட சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், பருமனை பொறுத்து இல்லையா? அப்ப இதுக்கு சமாந்தரமாக இந்த திசையில என்ன உருவாக போகுது? டெல்டா எல் கோணவேக மாற்றம் ஒன்று உண்டாகணும் சரியா. கோணவேக மாற்றம் உண்டாகணும். 3D என்ன தளத்துல வரும்? அதே கிடைத்தளத்துல. இந்த தளத்துல நம்மளுக்கு ஆரம்பத்துல கோணவேகம் இருந்தா டெல்டா எல் எங்கள் பக்கம் இருக்கும். அதே தளத்துல இருக்கு. ஓகே சரி. இப்ப மாற்றம் இப்படி வரணும். இந்த காவி அப்ப இது ரெண்டும் சேர்ந்து வந்த அந்த மாற்றத்துக்குரிய புதிய காவியும் எங்க இருக்கும்? டெபினிட்டா இங்க இருக்கும். இதுதான் இந்த முறுக்கத்தின் காரணமாக ஒரு கோண வேக மாற்றம் உண்டாகுது பிள்ளை. அந்த கோண வேக மாற்றம் உண்டாகினா கோண உந்த மாற்றம் உண்டாகுது பிள்ளை. அந்த கோண உந்த மாற்றம் ஆரம்பத்துல இருந்த இந்த உந்த காவிய இப்படி கிடையாது. இந்த உந்த காவிய கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பும். என்ன செய்யும்? திருப்பும். விளங்குதோ? அப்ப ஆரம்பத்துல கோண வேகம் இப்படி இருந்துச்சு, முறுக்கம் இப்படி இருந்துச்சு. இப்ப என்ன நடக்குது? இந்த இருக்கிற முறுக்கத்தின் காரணமாக ஒரு கோண வேகம் உண்டாகிச்சு, கோண உந்த மாற்றம் உண்டாகிச்சு. அது உந்தத்தை இப்படி திருப்பது. இப்ப திரும்ப நம்மளுக்கு திருப்பம் எப்படி இருக்கும்? இந்த தளத்துல இருந்து உள்ளுக்கு இருக்கும். அப்ப திரும்ப திருப்பும். அப்ப இப்படி என்ன செய்யும் சொல்லிச்சேன்னா இது ஒரு சுழற்சிக்குள்ளாகும். இதான் இந்த இடத்துல நடக்க போகும். அப்ப இந்த இருக்கிற படத்தின் அடிப்படையில நாம பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா, இந்த இருக்கிற விசை வரிப்படத்தின் அடிப்படையில நாம பார்த்தோம்னு சொல்லிச்சேன்னா நம்மளுக்கு என்ன விளங்குது? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன விளங்குது பிள்ளை? அப்ப இங்க இருக்கக்கூடிய கோண உந்தமானது ஒரு சுழற்சிக்குள்ளாகி இந்த இடத்துக்கு போவார். விளங்குதா நம்மளுக்கு? அப்ப இது தொடர்ந்து நடக்க என்ன நடக்கும்? இப்ப இவர் இந்த இடத்துக்கு போகக்குள்ள இப்ப இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற டாவு என்ன செய்யும் சொல்லிச்சேன்னா அதுக்கு செங்குத்தானதாக மாறும்.
அப்ப தொடர்ந்தும் முறுக்கம் உள்நோக்கி போக அதை நோக்கிய திசையிலேயே நம்மளுக்கு என்ன செய்யப்படாது செஞ்சா, அப்ப இப்படி நம்ம கையை நாம் எடுத்துக்கிட்டோம்னு செஞ்சா இதுதான் கோண முறுக்கம். இந்த கை தான் நம்மளுக்கு முறுக்கமாகவும் இதை நான் கோணந்தமாகவும் எடுத்துக்கிட்டா இதை நோக்கி இது மலையும், இதை நோக்கி இது வளையும், இதை நோக்கி இது வளையும். அப்ப இப்படி என்ன செய்யும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக ஒரு சுழற்சிக்குள்ளாகும். அப்ப இதுதான் சுழற்சி அச்சு. இந்த சுழற்சி அச்சு பற்றி தான் நீங்க டயரை சுத்தி விட்டீங்க. அப்ப இது சுத்தக்குள்ள இது சுத்தரத்தால இந்த முறுக்கத்துக்காக இது கீழே விழவிடாமலுக்கு அதே முறுக்கம் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா அதுல சுழற்சி அச்சுக்கு ஒரு சுழற்சி இயக்கத்தை கொடுத்தது. அந்த சுழற்சி இயக்கத்தின் காரணமாக அது தொடர்ந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னாக்க ஒரு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுவதாக மாறும். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் சுழற்சி அச்சினுடைய சுழற்சி என்பதாக குறிக்கொள்ளும். விளங்கிட்டா பிள்ளை? அப்ப இதுதான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பிசிக்ஸாக காணப்படுகிறது. அப்ப ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஆரம்பத்துல இந்த தொகுதியில ஒரு கோண முறுக்கம் காணப்படும், ஒரு கோண முறுக்கம் காணப்படும். அந்த கோண முறுக்கத்துக்கு காரணமாக யார் இருப்பாங்க சொன்னா இந்த தொகுதியினுடைய மொத்த திணிவு பிளஸ் இந்த அறிக்கையினுடைய தூரத்தை நீங்க போட்டீங்கன்னு சொல்லிச்சேன்னா எம்ஜி இன்டு ஆர் எனக்கூடிய ஒரு முறுக்கம் தாளை உள்நோக்கிய திசையில காணப்பட்டிருக்கும். ஆரம்ப கணத்துல இந்த ஒரு முறுக்கம் நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும் சொல்லிச்சேன்னா ஆரம்பத்தில் காணப்பட்டிருக்கும். இந்த முறுக்கத்தால தான் என்ன உருவாகும் சொல்லிச்சேன்னா இந்த அறிக்கக்கூடிய கோணவேக மாற்றம் நம்மளுக்கு என்ன செய்யும், உண்டாகும். இந்த அறிக்கிற கோணவேக மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக அதே கிடைத்தளத்தில் கோண உந்தம் என்ன செஞ்சிட்டு இருக்கும், திசை மாறிக்கொண்டிருக்கும். இந்த திசை மாறுவதால் என்ன நடக்கணும், அப்ப அந்த அச்சு தொடர்ந்தும் அந்த சுழற்சி அச்சு மாறாமல் இருக்கணும். சுழற்சி அச்சு மாறாமலுக்கு கோண உந்த மாற்றம் வரணும்னு சொல்லிச்சேன்னா அதே கிடைத்தளத்துல அந்த சுழற்சி அச்சு என்ன செய்யும், நகரும். அப்ப நீங்க இந்த இடத்துல சைக்கிள் டயர் இருக்கிறதா கற்பனை செஞ்சு கொள்ளுங்க. அந்த சைக்கிள் டயர் தொடர்ந்து அது சுத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்துல இது ஒரு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுமில்லை. அப்ப இதுதான் இந்த கேள்விக்கு பின்னால் நடக்கும். அப்ப அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த இடத்துல உருவாகின முறுக்கம், இந்த முறுக்கத்தால வந்த நம்மளுக்கு திருப்பம். இந்த திருப்பம் கடைசியில என்ன நடக்க போகுது, இந்த அடிக்கிற இடத்துல ஒரு உந்த மாற்றத்தை உண்டாக்க போகுது. அப்ப இந்த டோக் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் நாம ஒவ்வொரு சமன்பாடுகள் சாத்தியப்படக்கூடிய சமன்பாடுகளை பேசிட்டு போவோம். என்னத்துக்கு சமனாக இருக்கும்னு சொல்லிச்சேன்னா அங்கு உருவாகின உந்த மாற்றம் இன்டு அதுக்கு ஏற்படுத்தப்பட்ட நேரத்துக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிச்சேன்னா சமமானதாக காணப்படும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா அடுத்து நாம இதுல இருந்து எடுக்கக்கூடிய சில முடிவுகளை பார்ப்போம். சரியா? வேற என்ன முடிவுகளுக்குள்ள போகலாம். சரி, இந்த நேரத்துல இப்ப நம்மளுக்கு தெரியும் இது ஒமேகா, அவர் தன்னைத்தானே அந்த இதுவரை சுத்தக்கூடிய ஒரு ஒமேகா இல்லையா? அதே மாதிரி இப்ப தொகுதியில புதுசா ஒரு வரப்புறார். என்னன்னு கேட்டா இப்ப இவர் என்ன செய்யப்படுறார், ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றப்படுறார். இவர் என்ன செய்யப்படுறார், ஒரு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றப்படுறார். வாங்கிட்டா? அந்த கிடைவட்ட இயக்கத்துக்கும் என்ன இருக்கு சொன்னா மக்கள் ஒரு ஒமேகா ஒன்று வந்துருக்கு. சரியா? அதுக்கு ஒரு கோண உந்தம் வந்துடும் இல்லையா? ஓ வரும். அதை பத்தின சில முடிவுகளுக்கு நம்ம போவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த அடிக்கிற நிலைமையை எடுத்து இந்த அடிக்கிற கட்டத்தை எடுத்து இந்த கட்டத்தை நான் அப்படியே ஒரு வட்டமாக இந்த அடிக்கிற இடத்தை நம்ம ஒரு வட்டமாக கருதி நம்ம சொல்லிச்சேன்னா இந்த அடிக்கிற இதுல இருந்து ஆரம்பத்துல நம்மளுக்கு LI செல்லக்கூடிய உந்தம் காணப்பட்டுச்சு. இந்த அடிக்கிற இடத்துல நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, LI செல்லக்கூடிய ஒரு உந்தம் காணப்பட்டுச்சு. இந்த கிடைவட்டத்தை நான் இப்படி ஒரு நிலைக்குத்தாக நாம கீர்ணம் சொல்லிச்சேன்னா இதுல இருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல சுழன்ற கோணத்துக்கு பின்னர் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, LF வந்துச்சு. LF வந்துச்சு. இந்த அடிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த அடிக்கிற மாற்றமாகத்தான் யார் வந்தா, டெல்டா எல் வந்தார். இதுக்கு ஒடுங்கின கோணம், இந்த ஒடுங்கின கோணம் தீட்டா என்பதாக எடுத்துக்கொள்ளும். சரியா? இந்த ஒடுங்கின கோணம் அல்லது ஒரு சிறிய கோணம் காட்டுறதுக்கு டெல்டா தீட்டா என்பதாக எடுத்துக்கொள்ளும். இது அப்படியே நீங்க ஃபுல்லாக்கு நீங்க என்ன வரப்பில்லை, ஒரு வட்டம் வரும். இது ஒரு வட்டமாக வரும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த அடிக்கிற டெல்டா தீட்டா இதுக்கு ஒரு சமன்பாடு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி சொல்லிக் கொள்ளலாம்? இந்த அடிக்கிற டெல்டா தீட்டாவுக்கு நாம ஒரு சமன்பாடு எடுக்கிறேன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வட்டத்துல ஆரை சிறை, இது அன்னளவாக ஆரை சிறை. சரி, அதுல வில்லினுடைய நீளம், ஆரை சிறையின் வில்லினுடைய நீளம் என்னத்துக்கு சமனாக இருக்கும், எல் ஆர் தீட்டாவுக்கு சமமானதாக காணப்படும். ஆரம்பத்துல இருந்த எல் ஆர் தீட்டாவுக்கு சமமானதாக காணப்படும். சரியா? அப்ப ஆரம்பத்துல இருந்து இதுல பருமனை நாம ஒரு எல் எடுத்தோம்னு சொல்லிச்சேன்னா இதுதான் ஆரை இன்று ஆக்கின கோணம் டெல்டா தீட்டா. அப்ப டெல்டா எல்ங்கிறது யாருக்கு சமனாக இருக்கும்னு சொன்னா ஆரை இன்டு, சரியா, ஆரை இன்டு இந்த இருக்கிற டெல்டா தீட்டாவுக்கு சமமாக காணப்படும். விளங்குதா பிள்ளை? இது உங்களுக்கு தெளிவாக விளங்குதா? இதே நேரத்துல இதை நான் ரெண்டு பக்கமும் டெல்டா டிஎல் அப்ப நான் பிரிச்சு விட்டேன்னு சொல்லிச்சேன்னா இந்த அடிக்கிறதை நான் டெல்டா டிஎல் நான் இன்னைக்கு பிரிச்சு விட்டேன்னு சொல்லிச்சேன்னா இன்னைக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. என்ன கிடைக்கும் எனக்கு, இந்த அடிக்கிற கோணம் இதுல ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த அடிக்கிற கோண
இந்த இருக்கிற கோண பேச்சில் ஏற்படக்கூடிய மாற்றம், அழகு நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த கோணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். கருத்து என்ன? இந்த தளம் இப்படி சுத்தக்கூடிய கோண வேகம், இந்த இருக்கிற அச்சு இப்படி சுத்தக்கூடிய கோண வேகம், அந்த கோண வேகம் எனக்கு இந்த இருக்கிற சமன்பாட்டுக்குள்ள இங்க இருந்து எட்டி பாக்குறேன், இங்க இருந்து எட்டி பாக்குறேன். சரியா? இங்கால பக்கம் பாருங்க, யார் இருக்கா? டெல்டா எல் இங்கில் டி. என்ன டெல்டா எல்? இங்க இங்க இவர எல்லில் ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு இல்லையா, டெல்டா எல். அந்த டெல்டா எல் இங்கில் டிக்கு யாரு காரணம்? இங்க இருக்கக்கூடிய ஒமேகா. யாரு? இந்த இருக்கிற இவர் யாருக்கு சமமாக காணப்படுவார்? இவருக்கு காரணமாக காணப்படுவார். அதே நேரத்துல இவர் சுத்துறாரு இல்லையா, இவர் சுத்திரத்தால் இந்த தொகுதியில ஒரு கோண வேகம் வரும் இல்லையா, இவர் இங்கால பக்கம் சுத்தக்குள்ள மேல் நோக்கிய திசையில ஒரு ஒமேகா பீனடி போட்டுக் கொண்டனர். சரியா? அதாவது பிரசனுக்குரிய கோண வேகம், இந்த அச்சு சுழலுது, அந்த சுழல்ற அச்சுக்கு ஒரு கோண வேகம் வரும் இல்லையா, இந்த கோண வேகத்தை அதையும் குழப்பிக்கப்படாது, இதையும் அதையும் செய்யக்கூடாது, குழப்பிக்கப்படாது. இந்த கோண வேகம் யாருக்கு சமனாக வரப்போகுது இல்லையா? அப்ப இந்த இருக்கிற இடத்துக்கு நம்மளுக்கு சமனாக காணப்பட போகுது. அப்ப இங்க நான் சொல்லலாம், இதுல இருந்து நான் டாவுக்கு சமப்படுத்தினா முறுக்கம் என்னத்தை சமனா அடிக்க போகுது? ஆரம்பத்தில் இருந்த கோண உந்தம் தர ஒமேகா பிரசனாக காணப்படும். ஒமேகா பிரசன் இந்த அச்சு சுழன்ற கோண வேகத்தை சமமாக காணப்படும். அப்ப இதுல இருந்து ஒமேகா பிரசன் சொல்லி சொல்லக்கூடியது என்னத்துக்கு சமமாக இருக்கும் சொல்லி சொன்னா, அந்த இடத்துல இருந்த முறுக்கத்தின் கீழ் அந்த காணப்பட்ட கோண உந்தமாக காணப்படும். அங்க காணப்பட்ட கோண உந்தமாக காணப்படும். அப்ப இந்த முடிவுக்கு நாம வரலாம். விளங்குதா? அப்ப இதுதான் பிள்ளைகள் அச்சு சுழற்சி செல்லக்கூடிய இந்த இருக்கிற அச்சு சுழலுக்குள்ள அதோட கோண வேகத்துக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு தொடர்பாக காணப்படும். அப்ப இதுக்குள்ள நாம நிறைய விஷயங்களை கழிச்சிட்டு போறோம் இல்லையா? எல்லா விஷயத்தையுமே நீங்க ஒவ்வொன்றாக விளங்கி கொள்ள பாருங்க. முதலாவது நாம சொன்னோம், இந்த தொகுதியில காணப்படக்கூடிய விசைகளை ஐடென்டிஃபை பண்ணினோம். விசைகளை ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு சுழற்சி இயக்கம் இல்லாத போது இந்த இயக்கம் எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த இணையின் காரணமாக இவர் எப்படி விழுவார்ன்றத பத்தி பார்த்தோம். அதுக்கு பிறகு சுழற்சியால் என்ன நடக்கும்ன்றத பார்த்தோம். சுழற்சியின் பொழுது ஒரு கோண உந்தம் இருக்கும், கோண உந்தம் பெருசாக காணப்படக்கூட அந்த உந்தத்தை மாற்றம் மறுக்கிற தன்மை அதுக்கு இருக்கும். அதனால இந்த தொகுதியில் இருக்கிற முறுக்கம் இதை திருப்புறத்துக்கு பதிலாக கோண உந்தத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கவில்லை. அப்படி கோண உந்தத்துல மாற்றத்தை உண்டாக்குறதால அந்த அச்சு என்ன செய்யணும்? அதே கிடைத்தளத்துல சுழற்சிக்குள்ளாகணும். அதுதான் அச்சு சுழற்சின்னு சொல்லி சொன்னோம். அப்ப இங்க இந்த அறிக்கிற சக்கரம் சுழலும் போது அது உருவாகிற அந்த கோண வேகத்தின் காரணமாக வார கோண வேகம் இருக்க இன்னும் ஒன்று உருவாக போகுது. இவரு கிடையாக சுத்தக்கூடிய ஒரு கோண வேகம் வரும். சரியா? அது அச்சு சுழற்சி கோண வேகம் சொல்லிக்கொண்டோம். அந்த அச்சு சுழற்சி கோண வேகத்தை காண்றதுக்கான முறையாக நாம் என்ன செஞ்சோம்னு சொல்லிச்சோம்னா, இந்த வட்ட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய கோணத்தினூடாக இவர் கிடையாக சுழன்ற நிலையை கருதி ஆரைச்சிறையின் சமன்பாட்டில இருந்து அழகா நாம் என்ன கொண்டோம்? இவங்களுக்கு ஒரு சமன்பாடை கண்டுகொண்டோம். இப்ப நாம விளம்பினா இந்த இருக்கிற என்ஜிஆர் சமன்பாட்டை நீங்க என்ன செய்யலாம்? இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டு இந்த இருக்கிற சமன்பாட்டை இன்னும் தேவைன்னு சொல்லிச்சேன்னா நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? சுருக்கி எடுக்கலாம். என்னென்ன கணியங்கள் அது தங்கி இருக்குன்னு சொல்றதை பத்தி நீங்க என்ன செய்யலாம்? செஞ்செடுக்கலும். இந்த அடிக்கிறதுக்கு நீங்க போடலாம் mg இன்டு ஆர் என்பதாக போடலாம். இந்த இருக்கிற இடத்துல இவருக்கு பதிலாக ஆரம்ப கோண உந்தத்துக்கு பதிலாக அவரினுடைய சடத்துவ திருப்பம் இன்டு இந்த அடிக்கிற எல்லுக்குரிய சாம்பாடு என்ன மக்கள்? கோண உந்தத்துக்குரிய சாம்பாடு எல் சமன் ஐ ஒமேகா. இந்த ஒமேகான்றது என்ன? ஒமேகா பியா? இல்ல இது யார் எல்லைங்கிறது என்ன? இந்த அடிக்கிற தொகுதி, இந்த அடிக்கிற கோள் பிளஸ் இந்த அடிக்கிற தொகுதியினுடைய என்னையாக இருக்கும்? சடத்துவ திருப்பமாக காணப்படும். அப்ப அந்த தொகுதியினுடைய சடத்துவ திருப்பம் இன்டு இந்த அடிக்கிற ஒமேகாவாக காணப்படும். இப்படி இன்னும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? சுருக்கி கொள்ளலாம். அப்ப இந்த தொகுதியினுடைய சடத்துவ திருப்பத்தை நீங்க என்ன செய்யலாம்? இந்த அடிக்கிற இடத்துல பிரதியிடுவதன் மூலம் இன்னும் நீங்க தொகுதி என்ன செய்யலாம்? இன்னும் கொஞ்சம் உள்ளே கொண்டுட்டு போகலாம். இதுல இருந்து அடிக்கிற கோலையெல்லாம் நீங்க தவிர்த்து இது ஒரு வெறும் வட்ட வளையம் என்பதை எடுத்துக்கொண்டா நீங்க எம்ஜிக்கு போடலாம். சரியா? எம்எல் ஸ்கொயர்ட போடலாம். சரியா? எம்எல் ஸ்கொயர்ட போடலாம். இந்த அடிக்கிற எல்ங்கிறது இந்த அடிக்கிற இதுக்குரிய ஆரையாக காணப்படும். சரி, நாம இந்த இடத்துல நான் சுருக்கி கொள்றேன். நீங்க மேலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்தரா நீங்க என்ன போகலாம்? சுருக்கிட்டு போகலாம். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்குது பிள்ளைகள், இந்த அடிக்கக்கூடிய அச்சு சுழற்சிங்கிறது இந்த அடிக்கிற ஒமேகாவை சார்ந்த ஒரு விஷயம் தான். இப்ப இந்த சமன்பாட்டை பார்த்தோன்னு உங்களுக்கு தோணலாம், சார் இங்க இடத்துல ஒமேகா கூட 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 இந்த அடிக்கக்கூடிய இந்த அச்சு சுழற்சிக்கான கோண வேகம்ங்கிறது என்ன செய்யுது? குறைவடைகிறது. இந்த ஒமேகா கூட 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 நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா சுத்தி விடுறீங்களோ, இந்த டயரை நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா சுத்தி விடுறீங்களோ அதற்கு அமைவாக இது இப்படி சுத்தக்கூடிய கோண வேகம் என்றது என்ன செய்து பிள்ளைகள்? கூடுதா குறைதா? குறைவடையும். அப்ப இது கூடக்குள்ள இது குறைவடையும். அதுல டவுட்டே இல்லை. இப்பதான் நம்மளுக்கு ஒரு டவுட் வரப்போகுது. என்ன பிள்ளைகள்? ஒரு வேலை சார் இது குறைஞ்சிட்டு போனா
இந்த ஒமேகா குறைய 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 இது கூடுந்தானே. அப்ப நல்லா குறைஞ்சி இது சுத்தாமலே விட்டா ஆக உச்சம் வரணுமே சார். இது பூச்சியமாகினா இது முடிவிலிண்டு வருமே கணிதம். அப்ப இது முடிவிலியாக ஆகுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க நினைக்கலாம், அப்ப இதை சுத்தாம விட்டாலும் மிக பெரும் வேகத்தோட சுத்துமோ? சாத்தியமே இல்லை. இந்த சமன்பாடு எப்ப பயன்படுத்தலாம் சொல்றதை நாம் என்ன செய்யணும், மிக தெளிவா விளங்கிக் கொள்ளணும். இந்த சமன்பாடு எப்ப வலிதாகும் சொல்லி சொன்னா மிக 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 உயர்ந்த ஒமேகாவின் பரமதிகளுக்கு மாத்திரமே என்ன செய்யும், கட்டுப்படியா. சரியா, அந்த நேரத்துல மட்டும்தான் நாம் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தலாம். அப்போ இந்த சமன்பாடை நீங்க பாவிக்கிறேன்னு சொன்னாலே ஒமேகா எப்படி இருக்கணும், மிக மிக உயர்வானதாக காணப்படணும். அப்படி மிக உயர்வான, நான் ஏற்கனவே சொன்னாப்புல கோண உந்தம் கூட வந்து அந்த இயக்கத்துல உந்தத்தை மாற்ற மறுக்கிற தன்மை கூடத்தான் இதால தொடர்ந்தும் இத்தகைய ஒரு இயக்கத்தை, ஏன்னா கிரேவிட்டி கீழே இழுத்துட்டு, ஈர்ப்பு விசை அதை இழுத்துட்டு, அப்ப இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு இயக்கத்தை எதிர்த்து இவர் கரும மாற்றணும் செலுத்தினா அவரோட கோண உந்தம் மிக பெரிய பெருமதி அடையணும். அப்படி அடைகிறதுக்கு யாரு காரணமாக இருக்கணும், அவர் ஒமேகா மிக உயர்வானதாக காணப்படணும். அப்படி மிக உயர்வாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் மாத்திரம் இது சாத்தியப்படும். விளங்கிட்டா? அப்ப இந்த நேரத்துல மட்டும் இது என்ன செய்யும் சொன்னா ஏறத்தால அதே கிடைநிலையில இருந்துகிட்டு என்ன செய்யும், சுழற்சிக்குள்ளாகும். அதே கிடைநிலையில இருந்துட்டு என்ன செய்யும், சுழற்சிக்குள்ளாகும். சொல்லத்தை நீங்க தெளிவா விளக்கலாம். ஒரு வேலை அதுக்கு ஒரு த்ரெஷோல்ட் இருக்கு, ஒரு நுழைவாய் இருக்கு, இந்த அளவுக்காச்சும் வரணும் அப்படி சொல்லி அதோட கொஞ்சம் குறைய என்ன நடக்கும் சொல்லி சொன்னா இவரால் முழுமையாக கிடையாது, கொஞ்சம் கெளிவாரு, கெளிஞ்சு சுத்துவாரு, சுத்தி ஒரு இயக்கமாக போகும். ஒரே கிடைமட்டத்தில் இருக்காமலுக்கு இப்படி ஆடி 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 போவார். கடும் காம்ப்ளிகேட்டடான இயக்கம். நம்ம ஏ லெவல் சிலபஸுக்கு எல்லாம் மிக மிக அப்பாற்பட்டது. கடும் காம்ப்ளிகேட்டடா போயிடுது. நல்லா குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னா அதனால சுத்தவே இல்லை. நான் சொன்ன அவள் என்ன செய்வார், அப்படியே ஆடி 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 ஒரு எளிமேசை இயக்கமா இவர். சரியா, லேசான எளிமேசை இயக்கமாக இருக்க ரெண்டு இடத்துல கட்டப்பட்டிருக்கீங்களா, இதுவும் கட்டப்பட்டிருக்கி, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கட்டப்பட்ட புள்ளி மாதிரி தொழிற்படும். அப்ப இது பற்றி இது சுழலும், மொத்தமாக இது பற்றி சுழலும், ஒரு காம்ப்ளிகேட்டட் எளிமேசை இயக்கத்துக்குள்ள போய் கடைசியாக ஓய்வடைஞ்சுன்னு செய்யும். ஆடி 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 கடைசியாக ஒரு நிலைக்குத்தி சமநிலைக்கு வரும். இவோ ரெண்டு வரும் சமநிலைக்கு வர வரைக்கும். அப்ப இதுதான் இந்த கேள்விக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய முழுமையான விளக்கம். அப்ப இதை உங்களுக்கு தெளிவாக விளங்குறதுக்கு நீங்க இந்த கேள்வியை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சு கொள்ளுங்க. இதுல நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளுங்க. சரியா, இப்ப நான் இதுல இருந்து ஒரு சில கேள்விகள் செஞ்சு காட்டுறேன். சரியா, இந்த இருக்கிற வீடியோக்கு பின்னுக்கு அல்லது நான் என்ன செய்யறேன்னா அந்த கேள்வியில உங்களுக்கு போடுறேன், நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கேள்வியில இருந்து விளங்கப்படுத்தக்குள்ள இதை நம்ம பல விஷயங்களா பயன்படுத்தலாம். இப்ப நீங்க இதை பார்த்துருக்கீங்க, ஒரு இலையில கட்டப்பட்டதா. இதே கேள்வி நாம எப்படி மாத்தலாம்னு சொன்னா இந்த இலையை தூக்கி போட்டு, சரியா, இதை ஒரு குண்டாக மாத்தி போட்டு இதுல வச்சு இங்க நம்மளுக்கு சக்கரத்தை வச்சு போட்டு இங்க மருதாக்கம் வச்சிருக்காங்களா, இப்படியான நீங்க ஸ்ட்ரக்சர் கேள்வியில பார்ப்பீங்க. இப்ப இது சுழற்றி விட்டா இதுல இயக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும். சரி, எப்படி கேள்வியாப்பா. அப்படி இல்லாட்டி இன்னும் சில கேள்விகள் வரும். எப்படி கேள்வி வரும்னு சொல்லிச்சேன்னா இப்ப இதுல நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு சக்கரத்தை சுத்தி விட்டு போட்டு ஒரு இலையில தொங்க விட்டுறீங்க. இப்படி தொங்க விடாமலுக்கு இப்படி நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்களா, இங்க சக்கரம் நினைச்சிக்கங்க, இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்களா, இப்படி சுத்தி விட்டா என்ன நடக்கும், அப்படி நடக்காது. ஏன் நடக்காது, நான் இப்ப ஏற்கனவே இப்ப நல்லங்கப்படுத்தினேன். இதை சுத்தி விட்டீங்கன்னு சொல்லிச்சேன்னா சுழல் சொன்னேனே, ஏன் சுழலாது சொல்லுங்க பாக்கலாம். சுழல்றதுக்கு என்ன தேவை, அந்த முறுக்கம் தேவை. இப்ப ரெண்டு கையால நீ பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சேன்னா சுழலிடமே வரலையே. இங்க ஒரு பிடிக்கை மருதாக்கம், இங்க ஒரு பிடிக்கை மருதாக்கம். அப்ப என்ன நடக்குது, ரெண்டும் சமப்படுத்தப்பட்டுட்டு இங்க முறுக்கம் சொல்றது கதை கேட்டமே விளங்குதா. அப்ப இந்த முறுக்கம் வர காரணம் என்ன, ஒரு இடத்துல பிடிச்சை ஒரு இடத்துல நிறைய என்ன செஞ்சிச்சு, அதுவாக கெளிஞ்சிச்சு, அதுவாக இப்படி கெளிய பார்த்துச்சு. அந்த நிறை கெளிய பார்க்கையும் என்ன நடந்துச்சு, இல்ல வாப்பா நான் கெளியோட மாட்டேன், நான் சுத்திட்டு இருக்கேன், என் அச்சனி மாத்தாத, நீ கெளிஞ்சின்னு சொன்னா இந்த கோண வேகம் எப்படி மாறிடும். ஆரம்பத்துல எப்படி கோண வேகம் இருக்கி, இப்படி கிடையாக இருக்கு. சரியா, இப்ப நீ கெளிக்க பார்த்து என்ன சொன்ன நடக்கு, இப்ப நிறையின் காரணமா இது கெளிய பார்த்தா அது என்ன சொல்லுது, நோவே உந்தம் என்ற திசையை நான் மாத்த மாட்டேன், நான் கிடையாதுதான் இருப்பேன், அதுக்கு பதிலா நான் என்ன செஞ்சுக்கிறேன், கிரிக்கிறேன்னு சொல்லிச்சு. இப்ப நீ பிடிச்சிட்டு இருக்கே, என்ன நடக்குது, அது கிருகவே இல்லையே. அது கிருக எத்தனைக்கிற அந்த நிறைய விஷயம் நீ சமப்படுத்திட்டு ரெண்டு மரதாக்கத்தை. இப்ப ஒரு வேலை இதை சுத்த வைக்கிறேன்னு சொன்னா நீ என்ன செய்யணும், அதே விளைவை நீ உண்டாக்கணும், உண்ட கைகால உண்டாக்கணும். எப்படி உண்டாக்கணும், இப்படி சுத்த பிரியா, இப்படி கழிக்க முயற்சிங்க. இப்ப நல்லா ஃபாஸ்டா டயர் சுத்திட்டீங்கன்னு நினைங்க. இப்ப நான் இப்படியே ஒரு நான் சுழலக்கூடிய ஒரு கதிரையில உட்கார்ந்து இருந்துட்டு அதை பிடிச்சிட்டு இருந்தா என்ன நடக்கும், ஒன்று நடக்காது. கொஞ்சம் கெளிச்சா என்ன நடக்கும், இந்த தோற்றப்பாடு வந்துட்டு பிள்ளை என்ன தொகுதியில நீ ஒரு முறுக்கத்தை கொடுத்துட்டு எங்களை பக்கம் முறுக்கத்தை கொடுத்துருக்கே, இப்படி விளக்கின்னு சொன்ன எங்களை பக்கம் என்ன நோக்கின திசையில கொடுப்பேன். அப்ப என்ன செய்யும், இது இஞ்சால பக்கம் ஒரு கோணம் உந்த மாற்றம் வரும். அப்ப இஞ்சால பக்கம் இப்படி கரு, இப்படி கழிச்சா இப்படி பிடிக்காமல இப்படி கழிச்சு என்னன்னா இது அப்படியே கரு விளங்குறாங்களே. அதே கற்பனையில பார் இங்க டயர் சரியா. இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்படி கழிக்க போறேன்.
இப்படி கழிச்சா எங்களை பக்கம் திருப்பத்தை கொடுக்க, இங்கால பக்கம் திருப்பத்தை கொடுக்க, கோணம் உந்த மாற்றம் எங்கால அந்த பக்கம். அப்ப என்ன செய்யும்? அப்படி அங்கால பக்கம் அப்படி இஞ்சால பக்கம் ஒடுங்கும் இல்லையா? அப்ப அப்படியே இஞ்சால பக்கம் திரும்பும், இஞ்சால பக்கம் திரும்பும். விளங்குதா? விளங்குதா பிள்ளைகள்? அப்ப இதே கேள்வி பல வடிவத்துல வரும். இலையை கட்டி போட்டு தொங்கோடலாம், இப்படி ஒரு சுழல் இடத்துல வச்சு போட்டு ஒரு பக்கம் பிடிக்காமல கூடலாம், இல்ல ஒருத்தன் கதிரையில குந்திட்டு இருக்கானா, சரி அவனுக்கு வேற வேலை இல்ல, டயரை பிடிச்சி வச்சுட்டு அங்கால ஆட போறானா, சரியா சரியா காலை வச்சுட்டு இருக்கிறதுக்கு வரையில வச்சுட்டு தான் இருக்க போறானா. அப்படி ஒருத்தன் வந்துட்டான்னு சொன்னாலும் நீ தியரி அப்ளை பண்ணு. நான் உனக்கு என்ன சொல்லி தந்தேன்? இலையில கட்டி தோண்ட சொல்லி தந்தேனா? இல்ல, தொகுதியில முறுக்கம் பண்ணு சொல்லி தந்தேன். எங்களை பக்கம் கோணம் உந்தம் இருக்கி பார், எங்களை பக்கம் முறுக்கம் இருக்கி பார், ஒன்றுக்கொன்று செங்குத்தாரிக்கா போதுமான அளவுக்கு கோணவேகம் த்ரெஷோல்ட் ஏரியாவை தாண்டிட்டா உனக்கு இந்த இயக்கம் சாத்தியப்படுத்தப்படும். சரியா? அப்ப இதுதான் இதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய பிசிக்ஸ். சரியா? அப்ப நான் பியூரான தியரியை மட்டும் தான் சொல்லி தந்திருக்கேன். இந்த தியரியில இருந்து சில கேள்விகள் போடுறேன், அதை செஞ்சு பாருங்க. அதை செஞ்சு பார்த்ததுக்கு பிறகு சில பல டவுட்டுகள் வரும். சரியா? எப்படி இந்த கணிப்புகளை மேற்கொள்றேன்னு சொல்லி. சரியா? அந்த சந்தேகங்களுக்கு பின்னர் அடுத்த வீடியோல நம்ம என்ன செய்வோம், தொடரும். இப்ப இதே விஷயத்த நான் உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டிக்கு ஒரு கேள்வி எடுத்தார். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது ஒரு கிடைத்தளத்துல சுத்தக்கூடிய ஒரு சுழற்சி. இப்ப நீங்க எனக்காக நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிச்சேன்னா, சொந்தமாக யோசிச்சு இதை நீங்க விளங்க போறீங்க. எப்படி? ஒரு பம்பரம் இருக்கு. சரியா? ஒரு பம்பரம் ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன பம்பரம் இருக்கு. இந்த பம்பரம் இந்த ஷேப்ல இருக்கும். இந்த அடிக்கிற நிலைக்குத்து அச்சு பற்றி வைப்பீங்க, இந்த அடிக்கிற நிலைக்குத்து அச்சு பற்றி வைப்பீங்க. வச்சா இப்ப நீங்க சுழற்றி விட்டீங்கன்னு சொல்லி நிக்குமா? இல்ல, சுழற்றத்தை முதல்ல நிறுத்தட்டுமே, சும்மா நிக்குமா? நிக்காது. ஏன் நிக்காது? இந்த இடத்துல சுழல் இடம் இருக்கு, நிறைய இந்த இடத்துல இருந்தாலும் வெயிட் கூட. சரியா? சின்ன ஒரு காத்துக்கு ஒரு தளம்பல் அடைஞ்சாலுமே நினைச்சிடும், திருப்பத்துக்குள்ள கீழே விழுந்துடும். ஆனா நீங்க கிறுக்கி விட்டீங்கன்னு சொல்லிச்சேன்னா அது நிலைக்குத்தா நிக்காது, நிலைக்குத்தா ரெண்டு சுத்தாது, ஒரு கெளிஞ்சி சுத்திக்கிட்டு போ. ஒரு கெளிஞ்சி என்ன செய்யும்? சுத்திக்கிட்டு போ. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்னேன், இந்த அடிக்கிற அச்சு கொஞ்சம் என்ன செய்யும்? சாய்வடையும். இந்த அச்சு என்ன செய்யும்? கொஞ்சம் சாய்வடையும். சாய்வடைஞ்சி அந்த தளத்துல நின்று சுத்தும். சரியா? அப்ப இப்ப இந்த இடத்துல அவர் ஆரம்பத்துல இருந்திருப்பாரு, இப்ப என்ன செய்வாரு? இப்ப இப்படி இதுல இந்த அடிக்கிற ஷேப்புக்கு அது வந்து இந்த தளத்துல சுத்தும். சரியா? அப்ப இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு நான் தரக்கூடிய கேள்வி இதுதான். சரியோ? இப்ப இவர் என்ன செய்வார்னு சொல்லிச்சேன்னா, இந்த திசையில ஒரு கோண வேகத்தோட சுத்துவார், இந்த திசையில ஒரு கோண வேகத்தோட சுத்துவார். இப்ப நீங்க இன்னைக்கு இந்த காவி வரிப்படம் எல்லாம் கீறி இதுல இயக்கத்தை விளங்கப்படுத்தி காட்டணும். சரியா? இதுல ஆரம்பத்துல கோண உந்தம் எங்கல பக்கம் மிதிக்கி. சரியா? அப்ப அந்த கோண உந்தத்தின் காரணமாக இந்த அடிக்கிற காவி வரிப்படம் எப்படி வரும்? முறுக்கம் எந்த திசையில உருவாகுது தொகுதியில, அந்த முறுக்கத்தால கோண உந்த மாற்றம் எங்கல பக்கம் வரும். இப்படி கோண உந்த மாற்றம் வரணும்னு சொல்லிச்சேன்னா எங்கல பக்கம் இறுதி கோண வேகம் வரும். இது இப்படியே தொடர்ந்து நடக்கக்குள்ள அந்த அச்சு எப்படி சுத்தும்? இதுல நான் உங்களுக்கு தெளிவா தெரிவித்தது, அச்சு எப்படி சுத்துது? அழகா கிடையா சுத்துது. அப்ப ஒன்றுக்கொன்று செங்குத்தாக எப்போதும் முறுக்கமும் கோண உந்தமும் இருக்கிற மாதிரி இப்படி அழகா சுத்திட்டு போகுது. ஆனா இதுல அப்படி வராது. செஞ்சு பார்த்து நீங்க சொல்லுங்க. சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டு எப்படி வரும்னு சொல்லி கூட நான் விடையே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. நீங்க எனக்கு எப்படி விளங்கப்படுத்தணும்? இந்த காவி வரிப்படத்தையும் வச்சு இந்த அடிக்கிற விசை வரிப்படத்தை கீறி காவி வரிப்படத்தையும் கீறி காட்டி படத்துல இன்னைக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி காட்டுங்க. அதுக்கு பின்னர் நாம என்ன செய்வோம் மேற்கொண்டு அதுல உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும், நான் இப்ப தரப்போற கேள்வியில இருந்து உங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் அதை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோல நம்ம பேசின விஷயங்களோட சாராம்சத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப அச்சு சுழற்சியை பத்தி பார்த்தோம், அச்சு சுழற்சி எப்படி நிலவுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஆரம்பத்துல நிறையாலான ஒரு முறுக்கம் உண்டு, தாளை உள்நோக்கி திசையில காணப்படும். அந்த இதுக்கு சமாந்தரமாக ஒரு கோண உந்த மாற்றம் நிகழும். அந்த கோண உந்த மாற்றத்தின் அடிப்படையில சரி இந்த கோண உந்த மாற்றம் நிகழ்றன்னு சொன்னா இதுக்கு இது சமாந்தரமாக காணப்படும். இதை தோற்றுவிக்கிறதுக்காக அச்சானது சுழற்சி அடையும் சொல்லி பார்த்தா. சரியா? இந்த அச்சு சுழற்சியை விளங்கப்படுத்துறதுக்கான ஒரு காவி முக்கோணியை நாம எப்படி இந்த தளத்துக்கு செங்குத்தான தளத்துல வரைஞ்சோம்னு சொன்னா அந்த காவி முக்கோணி எப்படி வரும் சொல்லி பார்த்தா. ஆரம்ப கோண உந்தம் இங்க இருக்கும், ஆரம்ப கோண உந்த மாற்றம் இந்த இருக்கிற முறுக்கத்துக்கு சமாந்தரமாக இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னா இறுதி கோணம் இப்படி வரணும், இப்படி வரணும்னு சொல்லிச்சேன்னா அந்த அச்சு கிடைத்தளத்துல சுழலும் சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சமன்பாடுகளை நம்ம எடுத்துக்கொண்டோம். முறுக்கத்துக்கான சமன்பாடு சிம்பிளா எடுத்தோம். அதே மாதிரி கோண அச்சு சுழற்சி, அதாவது இந்த இருக்கிற சுழற்சி அச்சு சுத்திரமே அந்த சுழற்சிக்கான கோண வேகத்துக்குரிய சமன்பாட்டை நாம இப்படி பெற்றுக்கொண்டோம். இதுல இருந்து நாம சொன்னோம் ஒமேகா எஸ் ஆனது, அதாவது இந்த இருக்கிற சக்கரத்தினுடைய சுழற்சி அடையக்கூடிய அந்த கோண வேகமானது அது எவ்வளவுக்கு கூடுதோ, சரி அது கூட 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 அச்சு சுழற்சிக்கான கோண வேகம் குறையறது நாம அவதானிக்கலாம். ஆனாலும் எல்லா கோண வேகத்துக்கும் இது சாத்தியம் இல்லைன்னு பார்த்தா இந்த கோண வேகம் அதி உயர்வாக இருக்கிற சந்தர்ப்பங்களுக்கு மட்டும்தான் இத்தகைய கிடை இயக்கம் நமக்கு என்ன செய்யும் சாத்தியப்படும். ஆகவே 2008 59 அந்த கேள்விக்கு நீங்க விடைய பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த அதிக கோண வேகத்துல நீங்க சுழற்சி அதை விடுவிச்சீங்கன்னு செஞ்சீங்கன்னா ஏறத்தாழ கிடையாக என்ன செய்யும் சொன்னா
ஒரு கிடைவட்ட இயக்கத்தை ஆற்றுவதாக நம்ம பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து இந்த இருக்கிற சுழற்சி அதே நிலையில் இருக்க முடியாது. அந்த சுழற்சி படிப்படியாக குறைவடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன செய்யும், அது அதுல சாய்வடைஞ்சு படிப்படியாக ஓய்வுக்கு வருவதை நாம் அவதானிக்கிறோம்.